ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம். பயிற்சி புத்தகத்தின் 59வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாத தேர்வு 2 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் குறிக்கும் பின்னம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 4 2 அதன் சமான பின்னம் அப்படின்ட்டு பக்கத்தில் கேட்டிருக்காங்க. 8 4 கீழே வரிசையாக ஒரு பின்ன தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஓரின பின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓரின பின்னங்களை மட்டும் எடுத்து கீழே எழுதிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. ஓரின பின்னங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல குழந்தைகளுக்கு நீங்கள் டீச் பண்ணியிருப்பீங்க. அதை தெளிவாக நீங்கள் டீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளை ஈஸியாக இந்த ஓரின பின்னங்களை கண்டுபிடிச்சி கீழே அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதிடுவாங்க. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். பின்னங்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. இவற்றுள் சிறிய பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பக்கத்தில். அப்புறம் பெரிய பின்னம் கேட்டிருக்காங்க. 11 2 இது சிறிய பின்னம். 11 9 இது பெரிய பின்னம். கொடுக்கப்பட்டுள்ள நாட்காட்டியை உற்று நோக்கி விடை காண்க. ஒரு நாட்காட்டி கொடுத்துருக்காங்க. ஜூன் 2026 அப்படின்ட்டு. இதிலிருந்து பக்கத்தில் கேள்வியை பாருங்கள். 5வது திங்கட்கிழமையில் வரும் தேதி 29. இம்மாதத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளின் மொத்த எண்ணிக்கை 8. 18/6/2026 அன்று என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியாழக்கிழமை. இதெல்லாம் குழந்தைகள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களாகவே ஈஸியாக இந்த கேலண்டர்லேருந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட நாட்கள் 29 நாட்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. படம் கொடுத்துருக்காங்க. படம் குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 3 அதன் சமான பின்னம் 24 9. இரண்டாவது கணக்கு பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் குறிக்கும் பின்னம் 8 3. இப்பின்னத்துடன் தொடர்புடைய ஏதேனும் 2 ஓரின பின்னங்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் எழுதியிருக்கோம் பாருங்கள். 8 5 8 7 அப்படின்ட்டு எழுதி காட்டியிருக்கிறோம். 3வது கணக்கு கூற்றை நிறைவு செய்யும் ஓரின பின்னங்களை எழுதுக. கீழே ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே பாருங்கள். 8 7 அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் அந்த குறியீடு போட்டிருக்காங்க. குறியீடு பக்கத்தில் சிறிய பின்னத்தை குறிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போது கொடுக்கப்பட்டுள்ள பின்னத்தை விட சிறிய பின்னத்தை அங்கே எழுதி காட்டணும். 8 4 அப்படின்ட்டு எழுதி காட்டியிருக்கிறோம். 2வது பாக்ஸுக்குள்ளே பாருங்கள். 5 2 அப்படின்னு போட்டு பக்கத்தில் குறியீடு பக்கத்தில் பெரிய பின்னம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க குறியீட்டில். அப்போ 5 3 அப்படின்ட்டு நம்ம பெரிய பின்னத்தை போட்டிருக்கோம். 3வது கணக்கும் அதே போல் பாருங்கள். 9 5 அப்படின்னு போட்டு பக்கத்தில் குறியீட்டை பாருங்கள். பக்கத்தில் அதோட பெரிய பின்னம் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. 9 6 அப்படிங்கிற பின்னத்தை நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28 நாட்கள். 30 நாட்களை கொண்ட மாதங்கள். குழந்தைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர். அடுத்தது 31 நாட்களை கொண்ட மாதங்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா குழந்தைகள் கண்டுபிடிப்பாங்க. ஜனவரி மார்ச் மே ஜூலை அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன். இன்னும் இருக்குது இடம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக 4 மாதங்கள் மட்டும் நான் எழுதி காட்டியிருக்கிறேன். நீங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள். மேலே உள்ள அந்த மாதங்களை விட்டுட்டு பிப்ரவரி மாதத்தையும் விட்டுட்டு மீதி உள்ள மாதங்கள் எல்லாமே கீழே இங்கே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே எழுதிடுவாங்க. 5வது கணக்குக்கு 8 நாட்கள் அப்படிங்கிறது தான் விடையாக வரணும். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 3 2 ஏதேனும் 3 சமான பின்னங்களை எழுதுக. 3 2 அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் 3 சமான பின்னங்களை நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். 6 4 9 6 12 8. 2வது கணக்கு பாருங்கள். ஒரு பின்னங்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. இப்பின்ன தொகுப்பில் உள்ள ஓரின பின்னங்களை வகைப்படுத்துக அப்படின்ட்டு 3 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஓரின பின்னங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லிடுங்க. பகுதி ஒரே நபராக வரணும். அதான் ஓரின பின்னங்கள். இப்போ நான் 5 பகுதியாக கொண்ட பின்னங்களை எடுத்து முதல் கட்டத்தில் எழுதியிருக்கிறேன். அடுத்தது 8 பகுதியாக கொண்ட பின்னங்களை 2வது கட்டத்திலையும் 10 பகுதியாக கொண்ட பின்னங்களை 3வது கட்டத்திலையும் பிரித்து நான் எழுதி காட்டியிருக்கிறேன். இதே போல் குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்க அப்படின்ட்டு வட்டம் போட்டிருக்காங்க. வட்டம் போட்டிருக்க இடத்துக்குள்ளே நம்ம ஆன்சர் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை கண்டுபிடிச்சி எழுத சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள். டிசம்பர் மாத நாட்காட்டியை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. நாட்காட்டியில் வட்டமிடப்பட்டுள்ள 3x3 அமைப்பின் கூடுதல் 66. ஏதேனும் 2 2x2 அமைப்புகளை எடுத்து எழுதி அதன் கூடுதலை காண்க. கூடுதல் 14. அடுத்த கணக்குக்கு கூடுதல் 48.
5வது கணக்கு பாருங்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1க்கும் மார்ச் 21க்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? 78 நாட்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 8ல் 5இன் ஏதேனும் 5 சமான பின்னங்களை எழுதுக. 8ல் 5 அப்படின்ட்டு எழுதி 5 சமான பின்னங்களை பக்கத்தில் நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். 16ல் 10, 24ல் 15, 32ல் 20, 40ல் 25, 48ல் 30. அடுத்த கணக்கும் அதே போல் தான். ஒரு பின்னத்தை கொடுத்துட்டாங்க. இடையில சமான பின்னங்களுக்கு வரிசையாக 3 எழுதியிருக்காங்க. 3 பின்னங்கள் சமான பின்னங்கள் எழுதி காட்டியிருக்காங்க. இடையில ஒரு வட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். விடுபட்ட இடத்துல சமான பின்னங்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நாம் பொருத்தமான நம்பர் அங்கே எழுதியிருக்கிறோம். அட்டவணையை உற்று நோக்கி நிரப்புக அப்படின்ட்டு அட்டவணை படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் படம் கொடுத்துருக்காங்க. 2வது வரிசையில் படம் குறிப்பிடும் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே படத்தை பார்த்து அதோடைய பின்னத்தை முதல்ல எழுத சொல்லுங்கள். அடுத்தது அதனுடன் தொடர்புடைய ஓரின பின்னங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே பின்னங்களில் என்ன பகுதி இருக்குதோ அதே நம்பர் தான் கீழேயும் வர்ற மாதிரி பின்னத்தை அமைக்க சொல்லுங்கள். அட்டவணையை நிரப்புக. மாதம், ஆண்டு அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது வாரங்களின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. பிப்ரவரி 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதம் 4 வாரங்கள் 1 நாள். ஜூன் 2025 4 வாரங்கள் 2 நாட்கள். ஜனவரி 2026 4 வாரங்கள் 3 நாட்கள். கீழே பாருங்கள், ஒரு பொருள் ஒன்று கொடுத்துருக்காங்க. உற்பத்தி தேதி, காலாவதி தேதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. 302 நாட்கள்.